அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, அட்சய திருதிய நாளில் தங்கம் வாங்க முடியாதவங்க வேறு என்ன பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். ஆடியோவின் இறுதியில் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன். கடைசியாக அந்த பொருள் வாங்கினா, தங்கம் வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பலன் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும், செல்வ வளம் உண்டாகும். ஆடியோ முழுசாக கேளுங்க, அது என்ன பொருள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தகவல், வீட்டில் இருந்தபடியே மகாலட்சுமி தாயின் தீட்சை அட்சய திருதிய நாளில் எடுத்துக்கொள்ள விருப்பமா? செல்வம் செல்வாக்குடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ விருப்பமா? கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக வாழ விருப்பமா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கி தந்து அவர்களை மகிழ்விக்க விருப்பமா? வாருங்கள், அட்சய திருதிய நாளில் நாங்கள் நடத்தக்கூடிய கமலாத்மிகா தேவி தாந்திரிக உபாசனை. இந்த உபாசனை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் சொல்லித்தரப்போகிறேன். வீட்டிலிருந்தபடியே நீங்கள் இதை கற்றுக்கொள்ளலாம். இதில் எந்த விதமான விரதங்கள் கிடையாது, பெரிய பெரிய மந்திரங்கள் கிடையாது, பெரிய பெரிய பூஜைகள் கிடையாது, எந்த தீட்டும் இதுக்கு கிடையாது. அனைவரும் சேரலாம். ஒரே நாளில் உங்கள் குடும்பத்துக்கு செல்வ ஓட்டம் தரக்கூடிய தேவி அன்னை கமலாத்மிகா தேவி. இந்த குழுவில் சேர மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அட்சய திருதின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். அன்பானவர்களே, அட்சய திருதிய நாளில் தங்கம் வாங்கினா அது பல மடங்கு சேரும் என்பது நம்பிக்கை. தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியாது. தங்கம் வாங்க முடிஞ்சவங்க தங்கம் வாங்கிக்கோங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு நான் சில பொருட்களுடைய லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இறையருளால், அஷ்டலட்சுமி தேவிகளின் அருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். வெள்ளி நாணயங்கள் வாங்கலாம், வெள்ளி நகைகள் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான உப்பு வாங்கலாம், கடுகு வாங்கலாம், துவரம்பருப்பு வாங்கலாம், சமையலுக்கு தேவையான அரிசி வாங்கலாம், சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அந்த அன்னைக்கு வாங்கலாம், பசுமாடு வாங்கலாம், விளக்கு வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான விளக்கு, மண் பாத்திரங்கள் வாங்கலாம், பருத்தி ஆடை வாங்கலாம், அல்லது வேறு எந்த ஆடை வாங்கினாலும் பரவாயில்லை. மஞ்சள் கொம்பு வாங்கலாம், மஞ்சள் தூள் வாங்கலாம், பித்தளை பாத்திரங்கள் வாங்கலாம், காலணிகள் வாங்கலாம். அல்லது அட்சய திருதிய நாளில் வாசனை பூக்கள் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் இந்த பொருட்கள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் எதை வாங்க முடியும் வாங்கிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பொருள் சொல்கிறேன். தங்கம் வாங்கினா என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பலன் தரக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டில் விளக்கேற்றுவதற்கு தீப எண்ணெய் அட்சய திருதிய நாளில் வாங்கினா நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு செல்வ வளம் சேரும், பொன் பொருள் குவியும், சொத்து சேரும், வண்டி வாகன யோகம் ஏற்படும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எதையும் உங்களால் செய்ய முடியல சூழ்நிலையின் காரணமா அப்படின்னா 3 பேத்துக்காவது அட்சய திருதிய நாளில் அன்னதானம் பண்ணுங்க. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அன்னதானம் செய்வது போல மிகப்பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய இறைத்தொண்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்திட்டு இருக்கோம். அந்த குழுவில் உங்களை போன்ற தாயுளம் கொண்ட சொந்தங்களை சிலர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களின் பங்களிப்போடு எங்களின் பங்களிப்பையும் சேர்த்து மாதம் முழுவதும் வருடம் முழுவதும் தினம் அன்னதானம் பண்ணுறோம். அந்த வகையில் அட்சய திருதிய நாளில் 20/4/2026 எங்களது அன்னசேவா குழு 1001 ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக உதவ முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கெண் தரப்பட்டுள்ளது. ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.